திருப்பாவை பாடல் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உயிர் வாழ முக்கிய தேவையான உணவு, உடை, தண்ணீர் ஆகிய மூன்றையும் எங்களுக்கு அறமாக வழங்கும் எம்பெருமானே நந்தகோபாலா எழுந்திரு. வஞ்சிக்கொடி போன்ற பெண்கள் எல்லோருக்கும் கொழுந்தாகவும் தாம் பிறந்த குலத்திற்கு விளக்காகவும் எம்பெருமாட்டியாகவும் விளங்குகின்ற யசோதையே துயில் நீங்கி உணர்வு பெற்றெழு. வானவெளியை ஊடறுத்து ஓங்கி வளர்ந்து உலகத்தை திருவிக்கிரமனாய் நின்று திருவடியால் அளந்த தேவதேவனே துயில் கொள்ளாமல் எழுந்திரு. செம்பொன்னாளாகிய வீர கழல் அணிந்த செல்வா பலதேவா உன் தம்பியாகிய கண்ணபிரானும் நீயும் உறங்காதீர்கள். பாவை நோன்பு காத்து உள்ளும் புறமும் தூயவர்களாய் பரந்தாமனை பாடி துதிக்க வந்திருக்கின்றோம். தர்மத்தை காக்கும் இறைவனே, நாங்கள் வேண்டியவற்றை தர்மத்தின் வழி நின்று அருள்பவனே, எங்கள் யாதவர்களுக்கெல்லாம் தலை சிறந்தவனே, குலத்தின் விளக்கே, நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கலாமா என்று அன்போடும் உரிமையோடும் தந்தை நந்தகோபாலன், தாய் யசோதா, கண்ணன், பலராமன் என முழு குடும்பத்தையும் யாதவ குல பெண்கள் எழுப்புவதாக போதை நாச்சியார் இப்பாடலில் விளக்குகிறார். தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.